பெங்களூர்ல இருக்கிற என்னோட கிச்சன் வந்து எல் ஷேப் சைஸ் இது. மேடை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, இந்த பக்கம் இருக்கிற மேடை வந்து நான் டிஷ் வாஷருக்காக வந்து எடுத்தாச்சு. என்னோட சித்தி பொண்ணு வீடுன்றதுனால, என் தங்கச்சி வீடுன்றதுனால, நாங்க வந்து அவ கேட்டதுனால, அவங்க இந்த மாரி பண்ணி குடுத்தாங்க. ஸோ மேடை வந்து கொஞ்சம் கிளம்ஸியா இருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இந்த மசாலா மேல இருக்கிற ரேக்ஸுமே வந்து பாத்திரம் வைக்க தான் கரெக்ட்டா இருக்கு தவிர, எனக்கு மசாலா பாக்ஸ் வைக்க முடியல. ஸோ, அதனால கொஞ்சம் நம்ம வந்து வேற மாரி அரேஞ்ச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து மீஷோலேருந்து மட்டும் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்பைஸ் ரேக்குமே நான் வந்து மீஷோல தான் வாங்கினேன். அது வந்து ஒரு 10 ஆர் 15 டேஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ வந்து ஒரு சின்ன ரேக் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம அந்த இது வைக்கிற மாதிரி உப்பு அதெல்லாம் வைக்கிற மாதிரி அடுப்பு பக்கத்தில் வைக்கிற மாதிரி நான் வாங்கினேன். அது ஈஸியாக கையிலே ஹேண்டில் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் அது நான் வாங்கினது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 300 சம்திங் தான். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இந்த 300 ரேஞ்சுக்கு வந்து இது எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அழகாக கீழே உப்பு ஜாடி மேலே எண்ணெய் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக அடுப்பு பக்கத்தில் தான் வந்து உப்பு எண்ணெய் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் உப்பையும் எண்ணெயும் கண்டிப்பாக பிரிக்கவே கூடாது. ஏன்னா பிரித்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வரும்னு சொல்லுவாங்க. அதனாலே நான் அடுப்பு பக்கத்தில் அழகாக வச்சுருக்கேன். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இருக்கிற இடத்த தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள்.